ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஒர்க்கில் பேசிக் பீட் ஒர்க் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்புறம் எப்படி பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு பீடு. அந்த பீடை வந்து நீடில் எடுத்துட்டு அதை வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு பீட் ஒர்க்கு. இதில் நான் கோல்டன் கலர் பீட் ஒர்க் எடுத்துருக்கிறேன் பீடு. இதில் நீங்கள் எனி கலர் பீடு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்டிச், ஒரு பீட் ஒர்க், அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி ஒரு ஆர்டராக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்காக நமக்கு வந்து செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க் மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பேசிக்லேருந்தே கொண்டு போகும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக வரும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம பீட் ஒர்க்கை வந்து இப்படி சேர்த்து பண்ணுறோம். இது போக இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம ஒரு செயின் ஸ்டிச், ஒரு பீட் ஒர்க், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இது ஒரு டைப். இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நான் நாட் போடுறது எப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதோடய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு பீட் ஒர்க் வச்சு நம்ம ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரி பீட் ஒர்க் வச்சு இன்னும் 2-3 டைப்ஸ் இருக்குது. நம்ம நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நாட் போடுறது பாருங்கள். இப்படி போய் நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். ஆரி ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளாஸ் போய் தான் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை. ஆன்லைன் இந்த மாதிரி நம்ம யூடியூப் மூலியமாகவும் நம்ம கற்றுக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருந்தே ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நிறைய பேர் ஓனாகவே டிசைன் ரெடி பண்ணுறாங்க. இப்போ அடுத்த மெத்தட் பாருங்கள். 2 செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் 2 பீடு. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்தோம் இல்லையா? இப்போ 2 பீடை சேர்த்து எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச், 2 செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 பீடை சேர்த்து எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ஒரு லைன் இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து 2 பீடை சேர்த்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அது பார்க்கும்போது ஒரு லுக்காக நல்லா இருக்கும். கேப் இல்லாமல் நல்லா நெருக்கி வரும்போது இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து அவங்களே டிசைன் பண்ணுறது ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஸோ நிறைய லேடிஸ்லாம் அவங்களே ஓனாகவே ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் பேசிக்கில் இது நம்ம பண்ணால் கூட நம்மளோட குட்டீஸோட ஃப்ராகு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்க்கு வந்து பட்டு பாவாடை இதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 2 செயின் ஸ்டிச், 2 பீடு வந்து சேர்த்து எடுத்துருக்குறோம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒன்றொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை கொண்டு போய் நம்ம இங்கே ஒரு நாட் போட்டு முடிக்கணும். இது செகண்ட் மெத்தட். அடுத்தது 3வது என்ன மெத்தட் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு செயின் ஸ்டிச், ஒரு பீட் ஒர்க் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த 3வது மெத்தடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அகெயின் இன்னொரு பீட் எடுத்து ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போட போகிறோம் பீடு வச்சு. இது வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்குறதுக்கு ஒரு முத்துமணி மாலை மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். நீங்கள் சரியான முறையில் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பார்க்கும்போதும் நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பேசிக் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பீட் ஒர்க் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது போக இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்து வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.